அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. बहुत दिनों से आपसे मिलन नहीं हो सका क्योंकि मेरा आंखों का ऑपरेशन हुआ था. वो ज़रा मेजर ऑपरेशन था, इसी कारण आराम करना पड़ा, आंखों को आराम देना पड़ा. इसी कारण आपसे मिल नहीं पाया, इसके लिए मैं माफ़ी चाहता हूँ. கண் அறுவை சிகிச்சையின் காரணமாக மிக கடுமையான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காரணத்தால் தங்களை சந்திக்க இயலவில்லை. மீண்டும் இப்பொழுது சந்திக்க விளைகின்றேன். தங்களுடைய மேலான ஆதரவை வேண்டுகின்றேன். இனி தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும். இன்றைக்கு சிறப்பாக உலக மகளிர் தினம், அதாவது உலக அன்னையர் தினம் என்பதாலே அன்னையர் என்ற தலைப்பிலே இன்றைய பதிவை நான் செய்ய இருக்கின்றேன். உலக அன்னையர் தினம். அன்னையர் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அன்னைக்கு இணையாக வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது. அதனால்தான் சொல்றதை கூட மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். மாதாவைத்தான் முதலில் வைத்தார்கள். இறைவனை பற்றி சொல்லும்போது கூட சக்தி வேல் என்பார்கள், அம்மை அப்பன் என்பார்கள், தவிர அப்பன் அம்மை என்பது கிடையாது. ஆகவே அன்னைக்கு அம்மாவுக்கு முதலிடம். ஆகையாலே அம்மாவுக்கு நிகரான ஒரு தெய்வம் மற்றொரு தெய்வம் கிடையாது என்பதனாலே ஒரு கவிஞர் பாடினார், பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம், இரத்தத்துடன் கலந்ததுதான் பாசம் பாசம், அது நாள் முழுதும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் முழுதும் பிள்ளையுடன் பேசும் பேசும் என்று கவிஞர் பாடினார். அப்படி இரத்தத்துக்கு இரத்தமாக, இரத்தத்தின் உறைவிடமாக, நமக்கு அனைத்தையும் தருகின்ற காவல் தெய்வமாக விளங்குபவள் அன்னை. ஆகவே அன்னையை போற்றுவோம், அன்னையை காப்போம். எந்த காலத்திலும் அன்னையை நாம் கைவிடக்கூடாது. ஒரு கதை சொல்வார்கள், ஒரு மகன் தன்னுடைய காலம் முழுவதையும், நேரம் முழுவதையும் இரவு பகலென்று பாராமல் ஒரு விலை மாதினுடைய வீட்டிலே மயங்கி கிடந்தான், விழுந்து கிடந்தான். தன் சொத்துக்கள் அனைத்தையும் அவளுக்காகவே துறந்தான். கடைசியாக அவனுடைய அந்த விலை மாது அவனிடம் கேட்டாள், எனக்கு ஒரு செல்வம் வேண்டும், எல்லா செல்வமும் எனக்கு வழங்கிவிட்டீர்கள், ஆனால் ஒரு அழியா செல்வம் ஒன்று உங்களிடம் இருக்கிறது, எனக்கு அது வேண்டும் என்றாள். உடனே அந்த மயக்கத்திலே கிடந்த அந்த மகன் சொன்னான், அந்த ஆண்மகன் சொன்னான், உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகின்றேன் என்றான். உடனே அவள் சொன்னாள், உன் தாயை கொன்று உன் தாயினுடைய இதயத்தை எனக்கு கொண்டு வந்து பரிசாக தர வேண்டும் என்றாள். அவளுடைய மயக்கத்திலே, அவளுடைய போதையிலே இருந்த அந்த ஆண்மகன் அவள் சொல்லை கேட்டு தாயிடம் சென்றான், தாயை கொன்றான். அவள் இதயத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு ஒரு கூடையிலே வைத்து கொண்டு சாலையிலே நடந்து வந்து கொடுத்தான். அப்பொழுது கல் தடுக்கி அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த பொழுது அந்த இதயம் சொன்னதாம், மகனே உனக்கு வலிக்கிறதா? தன்னை கொன்ற மகனை கூட அந்த இதயம் பார்த்து அழுதுதாமா, மகனே கால் தடுக்கி கீழே விழுந்தாயே வலிக்கிறதா என்று கேட்டாள். அது இதயம் கேட்டதாம். இப்படியாக ஒரு தாயினுடைய பெருமையை பற்றி, தாயின் உள்ளத்தை பற்றி மிக அழகாக, இதைவிட வேறு சிறப்பாக எந்த ஒரு வரிகளும் சொல்ல முடியாது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல
தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்பார் வள்ளுவர். அதுபோல பூமியிலே எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்தாலும் அது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் அனைத்துக்கும் வாழ்வு தருபவள் பூமாதா. அதனால் தான் தாயை பூமியை மாதா என்றாள், பூமாதா என்று அழைத்தார்கள். நம் நாட்டிலே, இந்திய நாட்டிலே பண்பாடு என்னவென்றால் பூமாதா என்பது மிகப்பெரிய பண்பாடு. இந்த பூமியை மாதா என்றும், ஏனென்றால் நமக்கு அன்னம் அளிப்பது பூமிதான், நமக்கு அன்னம் சமைத்து அளிப்பவளும் மாதா தான். அவையாதான் பூமாதா என்றார்கள். இயற்கையை கூட மாதா என்றார்கள், மாரியை கூட, மழையை கூட மாரியம்மா என்றார்கள். இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு இந்த கோடை காலத்தில் மாரியம்மன் விழா கொண்டாடப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த மழையை கூட தாயாகத்தான் கருதுகிறார்கள். ஆக அனைவருக்கும் வளத்தை கொடுப்பவள் தான் தாய். ஆகவே அந்த தாயை காப்பது நம்முடைய கடமை. எத்தனையோ குழந்தைகள் தாயை விட்டு பிரிந்து தாய் இல்லாமல் அனாதையாக இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் தாயினுடைய அருமை தெரியும். ஆனால் நமக்கு தாயின் அருமை புரியாது. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும். வயதாகிவிட்ட உடனே அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது, தள்ளி வைக்கக்கூடாது. அதனால் தான் பூமாதா என்று அழைத்தார். இன்னொரு கதை, மன்னன் சாலமனுடைய கதையிலே அவையிலே ஒரு வழக்கு. அந்த வழக்கு சற்று விசித்திரமான வழக்கு. என்ன வழக்கு என்றால், ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 2 தாய்கள் சொந்தம் கொண்டார்கள், உரிமை கொண்டார்கள். ஒருவள் சொல்கிறாள் இவள் என் குழந்தை என்கிறாள், மற்றவள் சொல்கிறாள் இது என் குழந்தை. அந்த மன்னன் யோசித்தான், என்ன எப்படி தருவது? ஒரு குழந்தையை ஒரு தாய்க்கு 2 பிள்ளை பிறப்பதுண்டு, 2 தாய்க்கு 1 பிள்ளை இருப்பதுண்டோ என்று கவியை பாடுவார். ஒரு தாய்க்கு 2 பிள்ளை பிறப்பதுண்டு, 2 தாய்க்கு 1 பிள்ளை பிறப்பதுண்டோ என்று கவியை பாடுவார். அதுபோல யோசித்தான் மன்னவன், அசல் யாரோ நகல் யாரோ, இந்த தாய் அசல், இந்த தாய் நகல் என்று அவனுக்கு புரியவில்லை. சற்று யோசித்தான். பிறகு அவன் சொன்னான், சரி காவலர்களே இங்கே வாருங்கள், இந்த குழந்தையை 2ஆக துண்டித்து, இந்த குழந்தையை 2ஆக துண்டித்து ஆளுக்கு ஒரு பொதியாக கொடுத்து தந்துவிடும் சொன்னார். உடனே அந்த ஒரிஜினல் அன்னை சொன்னாள், ஐயோ என் குழந்தையை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், என் குழந்தையை நீங்கள் அவளுக்கே தந்து விடுங்கள், தந்தாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பிள்ளையை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிரிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த குழந்தையை துண்டிக்க நான் இடம் தர மாட்டேன் என்று அழுதாள், கதறினாள். இப்பொழுது அனைவருக்கும் புரிந்தது, அந்த குழந்தையோட உண்மையான தாய் அவள்தான். எந்த நேரத்திலும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தீவு ஏற்பட எந்த ஒரு தாயும் அனுமதிக்க மாட்டாள். அதுதான் அவள்தான் உண்மை தாய். தாயை பற்றி, தாயுடைய பொறுமையை பற்றி ஒரு கவிஞர் பாடுகிறார். நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், ஒரு நாளிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற ஒரு கவிஞர் பாடுகிறார். அந்த அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை. அந்த அன்னையை போற்றுவோம், அன்னையை காப்பாற்றுவோம். அன்னை இழந்தவர்கள் அன்னை நினைப்போம், அன்னை உள்ளவர்கள் அன்னையை காப்போம். அதை விட வேறொரு தெய்வ செயல், வேறொரு பணி வேறு இருக்க முடியாது.
கவியரசர் கண்ணதாசன் பாடுகிறார். எது சிறந்தது என்ற ஒரு கேள்வி வருகிறது ஒரு அவையிலே. அப்பொழுது அவர் பாடுகின்றார், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து, அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து, தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும், தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும், சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயிலது, சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயிலது, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, இனம் பசித்த முகம் பார்த்து பழகும் விதம் பார்த்து பழம் தரும் சோலையது, இனம் பசித்த முகம் பார்த்து பதரும் விதம் பார்த்து பழம் தரும் சோலையது, இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது, இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது, இனம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வமது, பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணையது, இனம் பசித்த முகம் பார்த்து பதரும் விதம் பார்த்து பழம் தரும் சோலையது, இருக்கும் பிடி சோறும் தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயிலது, இனம் துடிக்கும் குளம் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வமது, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தாய்மை என்று கவிஞர் பாடுகிறார். அன்னை என்பவள் நேர்மை, தூய்மை, வாய்மை, அதுதான் தாய்மை. ஆகவே தாய்மையை போற்றுவோம், தாய்மையை போற்றுவோம், தாயை பேணுவோம், தாயை பாதுகாப்போம். கவிதை பாலி சொல்வார், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீங்க அம்மாவை வாங்க முடியுமா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா என்று பாடுவார். ஹிந்தியில் ஒரு கவிஞர் பாடுகிறார், माँ पटी कमीज पर पैबंद लगाती है, माँ पटी कमीज पर पैबंद लगाती है, उस पर काटती है बच्चे के भविष्य का फूल. தான் ஒட்டு போட்ட ஆடை அணிந்தாலும் கூட, தான் கிழிந்த ஆடை அணிந்தாலும் கூட அதை ஒட்டு போட்டு அங்கே எம்ப்ராய்டிங் வேலை செய்கிறாள். என்ன எம்ப்ராய்டிங் செய்கிறாள்? தன் மகனுடைய எதிர்காலத்தை அங்கே வரைகின்றாள், பூவாக வரைகின்றாள். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் இன்றைக்குமே உயர்ந்தது. ஆகவே தாய் உள்ளம் போற்றுவோம். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் என்றும் தெய்வம் தெய்வம், அவள் பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ஆகவே சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று தாயை சக்தியாக வணங்குவோம். தாய்மையை போற்றுவோம். இறந்தவர் இருப்பவர் அனைவரையும் போற்றுவோம். இறந்தவரை நினைப்போம், இருப்பவரை போற்றுவோம். அதாவது நம்மை பெற்ற தாய் மட்டுமல்ல, எங்கெல்லாம் தாய்கள் அன்னையர்கள் வாடுகின்றார்களோ
அவள் வாட்டத்தை போக்குவோம். அவளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். தாய்மையை பேணுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கின்றேன். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை. ஆகவே சக்தியே அன்னை, அன்னையே சக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு சந்திக்கின்றேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.